நீங்கள் இழந்து போனதை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு திரும்ப கொடுக்கிறார். வேதத்திலே 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே 2 விதமான பெண்கள். முதல் பெண் பாருங்கள், 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, அது தீர்க்கதரிசியின் புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ. அவளிடத்திலே கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது, நிறைய கடன் ஆகிவிட்டது. எலிசா தீர்க்கதரிசி மூலமாக வந்து அக்கம் பக்கத்தில் இருந்து பாத்திரங்களை எல்லாம் வாங்கி வருகிறார்கள். வீடு எண்ணெய், வீடு முழுவதும் நிரம்பி ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழிகிறது, கடனும் மாறுகிறது. இரண்டாவது ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். அந்த ஸ்திரீ பாருங்கள், சூனேமில் இருந்து புறப்பட்டு பெலிஸ்தியா தேசம் நோக்கி போகிறாள். பெலிஸ்தியா தேசத்தில் இருந்து விட்டு அவள் 7 ஆண்டுகள் முடித்து திரும்பவும் வருகிறாள். பாருங்கள், சூனேமில் இருந்து பெலிஸ்தியா தேசம் 90 அல்லது 100 மைல் தூரமாகும். பாருங்கள், அவள் வந்தவள் இழப்பதற்கு எதுவும் இல்லை. ஏனென்றால் இழந்த சொத்து, பத்து, வீடு, ஆஸ்தி எல்லாவற்றையும் இழந்து விட்டாள். அவள் ராஜா முன்பதாக நிற்கும் பொழுது இழந்து போனதை ராஜா திரும்ப கொடுக்கிறார். நீங்களும் இயேசு ராஜா முன்பதாக நிற்கும் பொழுது எதையெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் 2 மடங்கா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில திரும்ப கொடுக்கிறார். God bless you.